5 லட்சம் ரூபாய் பரிசா கிடைச்சிருக்குன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா ஆமாங்க, அதுதாங்க உண்மை. யாரு கொடுத்தா எவரு கொடுத்தா என்ன எதுன்னு தெரியும்னா வீடியோ கடைசி வரைக்கும் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒத்த கையில 5 லட்சம் ரூபாய் மொத்தமா வச்சிருக்கேன். ஆனா என் வாழ்க்கையில இப்படியே ஒரு கஷ்டம் வரணும். என்னன்னா இந்த பணத்தை பர்சுல வச்சுட்டு மூடவே மாட்டேங்குது. இதே மாதிரி என் சொந்த பணத்தை வச்சுட்டு எப்ப நான் கஷ்டப்பட போறேன்னு தெரியல. சரி, பர்சுல வச்சது அழகு பார்த்து நேரா பேங்க்ல போய் பணத்தை போடுவோம். என்னைக்குமே அதுதான், சொந்த காசா இருந்தாலும் சரி அடுத்தவங்க காசா இருந்தாலும் சரி என் கையில நின்னதே கிடையாது. இப்ப என் பர்ச பாத்தீங்கன்னா 1 ரூபா கூட இல்ல. சரி, நான் முதல்ல விஷயத்துக்கு வரேன். இது மொத்த கைத்து தினாரு 500 தினார் இருக்குது. இந்த 500 தினாருமே என்னோட ஓனர் ஹதியா கொடுத்தாங்க. ஹதியானா ஒரு அன்பளிப்பு மாதிரி தான். ஆனா எனக்கு அன்பளிப்பு கொடுத்தாங்களா கேட்டா இல்ல. நம்ம வீட்டுல வேலைக்கார அக்கா 13 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஸ்ரீலங்கா நாட்டுல அவங்களுக்கு பேத்தி பிறந்திருக்குது. அதனால என்னோட ஓனர் சின்ன அன்பளிப்பா இல்ல, சின்ன அன்பளிப்பு இல்ல, பெரிய அன்பளிப்பு தான். இப்படி எல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். அதுல என் ஓனர் வந்து தங்கமான மனசரா இருக்காரு. என்னடா ஆரம்பத்துல 5 லட்சம் சொன்னி, அது என்ன கணக்குன்னு கேட்டா ஒரு தினாரோட மதிப்பு ஸ்ரீலங்காக்கு 1000 ரூபாய் வருது. அப்ப 500 தினாருக்கு 5 லட்சம் ரூபாய் ஆச்சு. இந்த 500 தினார் கொடுக்கும் போது ஒரு சின்ன சந்தோஷம் இருந்துச்சு. அதுலயும் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, தனியா 2 தினார் கொடுத்து 1.25 தினார் கமிஷன் கொடுத்துன்னு வேற சொல்றாங்க. அப்புறம் என்ன வழக்கம் போல அந்த 750 என் பாக்கெட்ல தூக்கி சொருவியாச்சு. அதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல சொல்றதா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு என்னோட ஓனர் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரே ஒரு ஒயிட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.